நான் இந்த ஆள் மேல வச்சிருந்த பிரியத்துல அவர் மேல வச்சிருக்க பிரியத்துல ஏற்பட்ட உறவுனாலதான் அந்த அன்பு ஏற்பட்டது. பேசும்போது எல்லாம் இது ஒரு பகுத்தறிவு இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த உலகத்துல பகுத்தறிவுங்கிற சொல் மிக தீண்டத்தகாத ஒரு வார்த்தையா எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. மூளைங்கிற ஒரு உறுப்பு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒண்ணு பகுத்தறிவு. நெருப்பு தொட்டா சுடும்னு சொல்ற அறிவு தான் பகுத்தறிவு. பூனைக்கு பாலை காய்ச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், சுட சுட காய்ச்சி வச்சிங்கன்னு வைங்களேன், அது ஒரு தடவை குடிச்சிருச்சு சுட்டுருச்சுன்னா திருப்பி வந்து குடிக்காது. அது வெள்ளையா எதை பார்த்தாலுமே ஒதுங்கி ஓடும். ஆனா மனிதன் அப்படி இல்லை. ஒரு தடவை ஒரு சாமியார் ஏமாத்தினான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவன் திருந்தினதா இல்லை. நாளைக்கு ஒரு சாமியார் கைதாவான், நாளைக்கு ஒரு பேங்க் இந்த பேங்க் வங்கியில பணத்தை போட்டேன் ஏமாத்திட்டான் அப்படின்னா அப்பவும் கடைசி வரைக்கும் ஏமாந்து இருக்கிற ஒரு கூட்டம் மனுஷன் தான். நாய் பூனைக்கு கூட நல்ல அறிவு இருக்கும், ஒரு தடவை ஏமாந்தா எச்சரிச்சுக்கிறோம். மனிதன் அப்படி இல்லை. பிரேமானந்தா கைது மாதிரி, சங்கராச்சாரியர் கைது மாதிரி நாட்டுல பல கோடி போலி சாமியார்கள் கைதானாலும் அந்த சாமியாரை நம்பி சோரம் போன ஏமாந்த பெண்களும் ஆண்களும் நிறைய இந்த நாட்டுல இருக்குதான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவு உணர்த்துதல். அறிவுன்னா எது அறிவு? சிந்திக்கணும். சிந்திச்ச உடனே என்ன வரும்? சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தா ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்விதான் அறிவு. அந்த அறிவுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அறிவோடு இருங்கன்னு நாங்க சொல்றது வந்து பெரிய குற்றமாயிராது. அதை சொல்றதுக்கு என்னன்னா, எல்லாரும் எங்களை ஏதோ வேற்றுக்கிரக மனிதர்களாக ஒரு 6-7 கைகளோட உங்க சாமி தான் இருக்கு, நாங்க இல்லை, நாங்க சராசரி மனிதர்களாக தான் இருக்கோம். அதனால அந்த பகுத்தறிவுங்கிறத ஒரு தீண்டத்தகாத வார்த்தையா ஏதோ ஒரு அர்த்தமில்லாத சொல்லா நீங்க கவனிக்க வேண்டியது இல்லை. இந்த இல்லம் பகுத்தறிவு இல்லம்ங்கிறது ஒரு அறிவு இல்லம். உலகத்துல எனக்கு தெரிஞ்சு பூஜை அறை இல்லாத ஒரு வீடு தான் மிக நல்ல வீடா இருக்க முடியும். கழிவறையை விட அசுத்தமானது எதுன்னா பூஜை அறை தான் நான் சொல்லுவேன். அதுல நீங்க ஏற்றி வைக்கிற விளக்கிலிருந்து வர புகையும், ஊதுபத்திலிருந்து வர புகையும், சாம்பிராணியிலிருந்து வர புகை மாதிரி உங்களுக்கு நோயை தரக்கூடியது உலகத்துல ஒண்ணும் இல்லை. தெருவில் போய் பாருங்க, புகை நமக்கு பகைன்னு எழுதி வைப்பான். ஆஸ்துமா வரும், கேன்சர் வரும், புற்றுநோய் வரும், எல்லாம் வந்து சாவணும். அவ்வளவு மோசமான வியாதியை தரக்கூடியது எது? பூஜை அறை. என் படங்கள்ல, திரைப்படத்துல சாமி படம் மாட்டாத ஒரு வீடு காட்டியிருக்கிறேன்னா நான் ஒருத்தன் தான் தமிழ் சினிமாவில. பூஜை அறை இல்லாத ஒரு வீடை எடுத்திருக்கிறேன்னா நான் மட்டும்தான். ஏன்னா என் படத்தை யாராவது பந்தயம் கட்டி பாருங்க, சாமி படமே இருக்காது. மறந்து ஒருத்தன் வச்சா கூட துடிச்சு போய் எடுத்துருவான், அண்ணன் அடிச்சு கொண்டுவாரு. அது ஒரு பொம்மை, அது ஒரு ஓவியம். எங்க ஐயாவை வரைஞ்சு ஒரு ஓவியம் கொடுத்துருக்கிற மாதிரி அவன் கற்பனைக்கு வரைஞ்சது. நான் வணங்குறதுக்கு சாமி இல்லைன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. இருந்தாலும் வணங்குங்க. இவனை விட உலகத்திலே சக்தி வாய்ந்த சாமியை இருக்க முடியாது. ஏன்னா ராமரை செருப்பால் அடிச்சு, பிள்ளையார விளக்க மாத்தால் அடிச்சு, முருகனை திட்டி, எல்லா சாமியும் திட்டின பிறகு அந்த சாமிகள் எல்லாராலையும் இந்த சாமியை ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா உலகத்திலே சக்தி வாய்ந்த சாமி எங்க ராமசாமி தான். வேணா நீங்க கும்பிடுறதா இருந்தா அந்த சாமியை கும்பிடுங்க. நீங்க எல்லாம் நீங்க ஆழமா கவனிக்கணும். படைச்ச கடவுள்கள் யாரும் உங்களை படிக்க சொல்லல. ஏன்னா எல்லாம் சொந்தங்களா இருக்கிறீங்க, உறவுகளா இருக்கிறீங்க. என் தாய்மார்கள், என் சகோதரிகள், என் அன்பு தம்பிகள், அண்ணன்களா வந்திருக்கிறீங்க. இங்க பேசாம நான் எங்க பேச போறேன்? படைச்ச கடவுள் எதுவும் உங்களை படிக்க சொல்லல. பைபிள்ல 10 கட்டளை இருக்குது, 10 commandments. ஒண்ணு உங்களை படின்னு 2 எழுத்து எழுதி இருக்குதா? இல்ல. பகவத்கீதையில 16 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு விஷயம், ஒரு இடத்துல பகவத்கீதையில படிங்கள் என் அன்பு மக்களே, என் அருமை மக்களே, ஒரு இடத்துல உங்களுக்கு எவனாவது சொல்லியிருக்கிறானா? குரானை படிங்க. எவனாவது உங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரா? படிங்க, படிச்சாதான் அறிவு வரும் சொல்லியிருக்கிறானா? இல்ல இல்ல. மண்டராட்சி காலத்துல காவேரியில வந்து கல்லணை கட்டினான் கரிகால் பெருவெள்ள சோழன். அவன் கல்லூரி கட்டினானா? இல்ல. மதுரையில பெரிய மகால் கட்டினான் திருமல நாயக்க மன்னன். மரத்தடியில ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டினானா? இல்ல. தஞ்சையில பெரிய கோயில் கட்டினா என் பாட்டன் ராஜராஜ சோழன். நம்மளை படிக்க வைக்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டினானா? இல்ல. யாரு படிக்க வச்சது? பள்ளிக்கூடமே போகாத இந்த ஆளும் காமராஜர். எப்ப? இப்ப நம்ம அப்பா காலத்துல எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம பிறந்து வளர்ந்து இந்த உலகம் தோன்றி. 2000 படிச்ச ஒரு அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அணுகுண்டை வெடிச்சு இந்தியா வல்லரசாகணும்னு சொன்னா, மதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் தோன்றிய காலத்தில்
இந்த மன்னராட்சி காலத்தில் எங்களை பள்ளிக்கூடம் அனுப்பியிருந்தா நாங்க எவ்வளவு அறிவார்ந்த மக்களா இருப்போம்ங்கிறத நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. யாரு படிக்க சொன்னா? கல்வியின் அருமை எவன் சொன்னா? உலகத்திலேயே உங்களுக்கு சொன்னவன் நம் முப்பாட்டன் வள்ளுவன் மட்டும்தான். தொற்றனை தூரும் எனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு பாடின ஒரே புலவன் நம் முப்பாட்டன். பைபிள்ல இல்ல, பகவத்கீதையில இல்ல, குரான்ல இல்ல, எதுல இருக்குது? திருக்குறள்ல மட்டும்தான் இருக்கு. உலகத்திலேயே இந்த இனத்திற்கு, உலக மக்களுக்கே மிகச்சிறந்த நூல் திருக்குறள் தான். அதை எந்த தமிழனும் படிக்கிறதில்லை. பைபிளை படிக்கிறான், குரானை படிக்கிறான், பகவத்கீதையை படிக்கிறான், விளங்காத மந்திரங்களை படிக்கிறான், ஓதுறான், ஆடுறான், பாடுறான், குரானை படிக்கிறதே இல்லை. அப்படி படிக்கிற பிள்ளைகள் எப்போ 10 மார்க் மனப்பாட பாட்டுல படிச்சு எழுது. அதுபடி வாழ்றதும் அல்ல. அவன் பாடாது உலகத்துல இல்லை, அவன் சொல்லாது எவனும் சொல்ல கிடையாது. அதனால பகுத்தறிவுங்கிறது ஒரு பெரிய தகாத சொல்ல நீங்க கருத வேண்டியதே இல்லை. நேரம், காலம், சோசியம், சகனம், வாஸ்து இதெல்லாம் ஒரு அம்பக்கு. இதெல்லாம் மிக கீழ்த்தரமான பிழைப்பு. ஜாதகத்தை தூக்கிட்டு எல்லாரும் ஓடுறீங்களே ஜாதகத்தை. நான் கேட்கிறேன் என் அன்பு தம்பிகளை, என் அருமை சகோதரர்களை, உலகத்துல பில்கேட்ஸ் சோசியம் பார்த்தா போய் காட்டு. உலக பணக்காரன், ஒரு நொடிக்கு 1 கோடி, அவன் சொல்றான் உன் ஜாதகத்தை பார்த்து சொல்றான்னா போய் காட்டு. டாடா பிர்லா பாக்குறான் உன் ஜாதகத்தினா காட்டு, நம்பு. எவன் காட்டுறான்? உன் ஜாதக நோட்டை புரட்டி உனக்கு நல்லது சொன்ன பிறகு, கெட்டது சொன்ன பிறகு, நீ கொடுக்கிற 50 ரூபா காசுலதான் அடுத்த வேளை சாப்பாடு. அவனுக்குன்னு ஜாதகம் இருக்கிற அவன் தான் உன் ஜாதகத்தை புரட்டான். உன் ஜாதகத்தை புரட்டினாதான் அவனுக்கு பிழைப்பு. அவன் தான் உன் ஜாதகத்தை புரட்டான். நீ அவனை நம்புற. உன்னை என்னைக்கு நீ நம்பியிருக்க? ஆட வணங்கிட்ட, மாட வணங்கிட்ட, நாய வணங்கிட்ட, வைரவ அவதாரம், பன்னிய வணங்கிட்ட, வராக அவதாரம், பாம்ப வணங்கிட்ட, பள்ளி கத்துனா உனக்கு சகுனம், காக்க கத்துனா சகுனம், ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் வணங்கிட்ட, மரத்தை வணங்கிட்ட. ஏதாவது ஒரு மிருகம் உன்னை வணங்கியிருக்கா? என்னிலும் உயர்ந்தவன் அப்படின்னு மனிதனை உன்னை வணங்கியிருக்கா? வணங்க. எதை நீ விட்டு வச்சிருக்க இந்த பூமியில? என்னைக்கு நீ உன்னை நம்பி இருக்க? நம்ப கிடையாது. என்ன ஜாதகம்? ஒரு அறிஞன் சொல்றான், விஞ்ஞான அறிவியல், அறிவியல் அதாவது அறிவு, வானியல் அறிவு தாய்க்கு, வானியல் அறிவு தாய்க்கு பிறந்த முட்டாள் குழந்தை தான் ஜாதகம்ங்கிறான், சோசியம்ங்கிறான். எதுக்கு அதை போய் நம்பணும்? நம்ம என்ன நம்பணும்? என்ன சொல்றான்? புதன் 4ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு, இவர் 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு போறாருன்னு. எனக்கு தான் வாடகை பிரச்சனை, வீடு மாதிரி வீடு போறேன். அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே? 7ஆம் வீட்டுல இருந்து உன்னை நேரா பாக்குறாரு, எடுத்து வீட்டுக்காரரே திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கேன். எங்கிருந்து பாக்குறேன் உன்னைய? இதெல்லாம் பார்த்துட்டு சாலையில நேரா ஒழுங்கா பார்க்காம லாரியில மோதி சாகுறியா? ஏன்? ரோடா ஒழுங்கா பார்த்து போ. இதையெல்லாம் விடு. இது அவசியமற்றது, தேவையற்றது. நேரம் காலங்கிறிய இரவு. இப்ப பகல் 11, நள்ளிரவில் அமெரிக்காவில் பகல் இரவு 11. நீ உறங்குற நேரம் அவன் ராக்கெட் பறக்க விடுறான். நீ கெட்ட நேரம் சொல்ல நேரம் உலகத்தில் ஒருத்தன் படைக்கிறான். அப்ப எது நல்ல நேரம்? நள்ளிரவில் சூரியன் உதிக்குது 4 வேளை. அப்ப நேரம் காலங்கிற உனக்கான கெட்ட நேரம் ஒருத்தருக்கு நல்ல நேரமா எப்படி இருக்க முடியும்? ஏன் அப்படி? ஏன் எத்தனை காலத்துக்கு அறிவித்து தெரியுறது நம்ம? சரி, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை நான் கேட்கிறேன், தலைவலி, காய்ச்சல், கடும் வயிற்று வலி, மருத்துவர் சொல்றாரு, ஐயா இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல குணமாயிருங்கிறாரு. இருங்க டாக்டர், 2 to 3 ராகாலம் அது தாண்டின பிறகு நான் சாப்பிடுறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறியா? இல்ல. இது யமகண்டம், 4 to 5 யமகண்டம், அது தாண்டின பிறகு மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? இல்ல. அப்ப நீ ஏமாத்திக்கிற, உன்னை நீயே ஏமாத்திக்கிற. வாஸ்துன்னு சொல்றானே, எது வாஸ்து? எது வாஸ்து? கட்டுன வீட்டுக்கு தான் வாஸ்து சொல்லுவான், காசு இருக்கிறவனுக்கு தான் வாஸ்து சொல்லுவான். பல லட்சம் சேரியில் எத்தனை கோடி குடும்பங்கள் நம்ம மக்கள் இருக்கு, நம்ம ரத்த சொந்தம். சேரியில் இருக்கிற ஒரு குடிசைக்கு வாஸ்து சொல்ல ஒரு வாஸ்து ஞானி இருக்கிறான் அந்த உலகத்துல. என் முன்னாடி நிறுத்துங்க, ஒருத்தர் காணா. இந்த தட்டியை பிரிச்சு அப்படி வைங்க, இந்த ஜன்னலை பிரிச்சு இப்படி வைங்க, இந்த குடிசை கோபுரம் ஆயிரும் சொல்ல ஒரு வாஸ்து ஞானி இருக்கானா? இல்ல. ஏன்னா அவன்கிட்ட காசு இல்லை.
காசு இல்லை. இதை நீங்க கவனிக்கணும். கட்டிய வீட்டுக்குத்தான் வாஸ்து. அது ஒரு பிழைப்பு, அது ஒரு பிழைப்பு. கோயில் என்பது வியாபாரம். கடவுள் கற்பு, மனசு என்பது கற்பிதம். மனிதன் கண்டுபிடிச்சது. மனசு எங்க இருக்கு? எல்லாரும் பேசுறீங்களே, மனசாட்சி இல்லையா? உன் மனசு தாங்குமா? உன் மனசு கேட்குமான்னு எவனுக்கு இருக்கு மனசு? மனசுன்னு ஒண்ணே கிடையாது. அது கற்பனை, கற்பிதம். கடவுளும் அப்படித்தான், கற்பு என்பதும் அப்படித்தான். மனசு எங்க இருக்கு? கை இருக்கு, கால் இருக்கு, இதயம் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, மொழி இருக்கு. எங்க இருக்கு மனசு? அது ஒரு கற்பனை. எப்படி கற்பனை? எல்லாத்தையும் இயக்குவது மூளைதான். எல்லா நினைவுகளையும் சேமிப்பது, எல்லா உணர்வுகளையும் தாங்கி நிற்பது மூளைதான். அந்த மூளைக்கு நன்றி செலுத்த நன்றி கடன் கெட்ட மனிதன் கற்பனையில ஒரு மனசுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டான். என் மனசு கேட்கல, என் மனசுக்கு பிடிச்சுக்கிச்சு, என் மனசு சொல்லுது. என்னத்தை கிழிக்குது மனசு? மூளை. அதுக்கு நன்றி சொல்ல தவறிட்டான் மனிதன். ரெண்டா வானம் ஒழிகிறதுங்கிறான. வானத்துக்கு மழைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யாராவது சொல்லு. மழைக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு? சூரியனுக்கும் கடலுக்கும் காற்றுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. மேகமே இது மூணும் சேர்ந்த பிறகுதான் உருவாகுது. இது அறிவியல், இது யதார்த்த உண்மை, இது நிஜம். இதை நம்புறது இல்லை. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. வானம் எங்கிட்டு பொழியுது? எங்க இருக்கு வானம்? வானத்துக்கு மழைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்புறது இல்லை. அறிவு வந்து பார்க்கறது இல்லை. உயிர்வோ கிடப்பா ஒருத்தன் ஓடி போய் 100 ரூபாய் கொடுத்து உதவு, ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பிட்டான். உதவுனவனுக்கு நன்றி சொல்ல நாக்கு வராது. அப்படிப்பட்ட மனித இனம் இது. அது என்ன செய்யும்? இப்படிதான் நம்பி நம்பி ஏமாறும். இப்படித்தான் நம்பி நம்பி ஏமாறும். இதெல்லாம் பொய், இதெல்லாம் நிஜமா இல்ல. அறிவு தெளிவு என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் இருக்கணும்னு தான் இந்த மண்ணில் கடைசி மூச்சு வரை போராடிய ஒரு பெருந்தலைவனை நாங்க தலைவராக ஏத்துக்கிட்டு இந்த பிள்ளைகள் போறோம். வீராசாமி சொல்றாரு, குடும்பத்துல ஒத்துக்கிறல, அது பிரச்சனை, இது பிரச்சனை இருக்குது, இருக்கத்தான் செய்யுது. என்ன செய்யறது? என்ன செய்யறது? போராடிதான் ஆகணும். சமூகத்தை நான் திருத்துவதற்கு முன்பு என்னை நான் திருத்தி, என்னை எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத போது நான் எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? முதலில் நான் என் வீட்டை திருத்திய பிறகுதான் இந்த நாட்டுக்கு வர முடியும். இல்லைன்னா கேள்வி கேட்பானே. ஊரா போய் சீமான் பேசுவான், அவன் அண்ணன் தம்பி கோயிலுக்கு கும்பிடுவானுங்க, அவன் அக்கா தங்கச்சி அர்ச்சனை தட்டோட போய் நிப்பாங்கன்னா அதை விட அசிங்கம் எனக்கு என்ன இருக்குது? முதல்ல அவங்கள திருத்த வேண்டியது இருக்குது. இந்த நம்பிக்கையிலிருந்து முதல்ல விடுபடலைனா மனிதன் வந்து உருப்பட முடியாது. இந்த பெரியாருங்கிற ஒரு பெருங்கிழவன் சொல்றான், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம், நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டுது, என்னடா செய்யலாம்னு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கிராப் வெட்டி விடு, தலையை சீவி அதுக்கு சடை போடுறதுக்கே ஊருப்பட்ட நேரம் செலவாகுதுங்க. பூரா பிள்ளைகளே ஆம்பளை பையன் மாதிரி கிராப் வெட்டி விடுறாங்க. அவ்வளவு நேரம் விரயமாகுது. திருப்பதி கோயில்ல செய்தி வருது, 48 மணி நேரம் வரிசையில் நின்று, வரிசையினோட எழுதுறதுல கியூல நின்று ஆண்டவனை தரிசிச்சார்கள். 48 மணி நேரத்தை ஒரு கற்சிலையை பார்க்கறதுக்கு உழைக்க வேண்டிய நேரத்துல உண்ணாம உறங்காம 48 மணி நேரம் பல்லு விளக்காம வரிசையில நின்று லட்சக்கணக்கான மக்கள் போய் கும்பிட்டு வர்ற நேர விரயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல போடுற உண்டியல் காசு எங்க போகுது? ஆந்திரா ட்ரஸ்டுக்கு போகுது. தட்டுல போடுற காசு வராது போகுது, பிச்சைக்கார பாப்பானுக்கு போகுது. வேற யாருக்கு போகுது? இதெல்லாம் ஏன் உணர்றது இல்ல?